ஒரு நகரத்தில் விஜய் என்ற இளைஞன் வேலை பார்த்தான். ஹலோ நண்பர்களே, இன்று எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் நீங்க. அவன் எல்லாரிடமும் நல்லவனாக பேசுவான். சந்தோஷம், பை. ஆனா உள்ளுக்குள் வேற மாதிரி யோசிப்பான். அவனுடைய நண்பன் ரவி அவனை நம்பி எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வான். அவன் அப்பவே சொன்னா இப்படித்தான் ஆகும். அட இவ்ளோ சிம்பிளா சொல்லிட்டானா? அதான், நம்பினா இப்படித்தான். உன்னை நம்பித்தான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவான். நீங்க கேட்டா சிரிப்பீங்க. சும்மா இருக்க மாட்டான். நிறுவனத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தது. ரவி அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். வெளியில நான் உன்னை ஹெல்ப் பண்றேன், ஆனா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதே, நான் உன்னை ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்டா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சார், ரவி தாமதமா ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அந்த ப்ராஜெக்ட் ரவிக்கு கிடைக்கல. சில நாட்களுக்கு பிறகு மேனேஜருக்கு உண்மை தெரிந்தது. விஜய் பேசுறதும் அவன் மனசு நினைப்பதும் வேறுன்னு புரிந்தது. ஐயா, நான் சொன்னது உண்மைதான். விஜய், வெளியில் நல்லவனா நடிக்கிறதை விட மனசும் வாயும் ஒன்றாக இருந்தாதான் நீ உயர்வ. ஆமா சார், நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய், ஒரு நிமிஷம் கேள். நீ என்னோட நண்பன் தான், ஆனா நீ செய்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய் வாரின் தலை. மனசுல என்ன நினைக்கிறோமோ அதையே வாயால பேசணும். அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய நல்ல குணம். அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய நல்ல குணம். நீ வெளியில நல்லவனா நடிச்ச, ஆனா உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்த. உண்மையா இருந்தாதான் நம்பிக்கை கிடைக்கும் விஜய். மனசு ஒன்று வாய் ஒன்று என்றால் நம்பிக்கை போய்விடும். உண்மையாக நடந்து கொள்கிறேன், அதுதான் முக்கியம். மனமும் வாயும் ஒன்றாக இருந்தால்தான் மனிதன் மதிப்பு பெறுவான். நன்றி, இப்போது புரிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களுடைய முழு வீடியோக்களுக்கான எங்களுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் பாருங்க.